பேசிட்டு வணக்கம். இது நேர்வட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழக அரசியல் களம் நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள் இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கக்கூடிய நிலையில் இந்த இரு அணிகளும் இணைவார்கள் என்று கடந்த சில தினங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், இரு அணிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தொடர்பாக குழுக்கள் அமைக்கப்படும் என்றெல்லாம் செய்திகள் வந்த நிலையில் இன்றைக்கு இந்த இரண்டு அணிகள் இன்னும் கூட முரண்பட்டு நிற்பதாகவே தெரிகிறது. காரணம், இரண்டு அணிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஊடகங்களில் பேசியிருக்கக்கூடிய பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்துக்கள். திரு முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ் அணியின் சார்பாக இன்றைக்கு செய்தியாளர் சந்தித்த பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் என்பது நேரடியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாகவே விமர்சித்திருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பின்றி இவரால் சொந்த தொகுதிக்கு கூட செல்ல முடியாது என்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருப்பதே ஒரு நாடகம் என்று ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். தினகரன் வெளியேற்றப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு நாடகம்தான். திவாகரன் மற்றும் நடராஜன் உள்ளிட்டவர்களுடைய சசிகலா குடும்பத்தினருடைய நாடகம் இது என்ற கருத்துக்களை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார். மறுபக்கம் ஜெயக்குமார் அவர்கள் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் போக ஆசைப்படலாமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். 122 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட எங்களோடு அவர்கள்தான் இணக்கமாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், 12 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அவர்களோடு நாங்கள் பேச தேவையில்லை என்பது போன்ற கருத்துக்களை இருபுறமும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2 ஒன்றாகுமா 3ஆகுமா? இதுவே இன்றைய இந்த முதல் அமர்விற்கான விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு அஇஅதிமுகவினுடைய அம்மானின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். கவிஞர் சிநேகன், அதிமுகவினுடைய புரட்சித் தலைவர் அம்மானின் ஆதரவாளர், உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சிநேகன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். நான் சிநேகன் உங்களிடமிருந்தே பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஜிக்கா அவங்க கேட்குற அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது 122 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறது, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது. அவங்க கிட்ட முரண்பட்டு போன நீங்கள் 12 சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு முரண்பட்டு நிற்கிறீங்க. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் அவங்க வச்ச பிரதான நிபந்தனை அப்படிங்கிறது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள் கட்சியின் பொறுப்புகளில் இருக்கக்கூடாதுன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. விசாரணை கமிஷன் அமைக்கணும்னாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இல்லை அப்படின்னு புதிய நிபந்தனைகள். இதுவரை டிடிவி தினகரனை நோக்கி சசிகலாவை நோக்கி வைத்த விமர்சன கணைகளை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை நோக்கி, ஜெயக்குமாரை நோக்கி, இந்த அணியை நோக்கி திருப்ப தொடங்கி இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் இணைவு அல்ல? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இணையணுங்கிறது தான் முதல்ல சின்னத்தையும் மீட்டெடுக்க என்பது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் இருக்குது. அந்த வகையில் ஐயா ஓபிஎஸ் தலைமைக்குள்ள எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. ரெண்டாவது 112 எம்எல்ஏ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, 112 எம்எல்ஏ 122 எம்எல்ஏ மன்னிக்கிறோம், 122 எம்எல்ஏ உங்கள்கிட்ட இருக்காங்க. நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறோம்? எங்களுக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எதுக்குன்னா எங்களுடைய 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும் நிபந்தனையற்ற பேச்சு, அவ்வளவுதான். ஆமா, இப்ப நீங்க நிறைவேற்றினது எப்படின்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க அறிக்கையாக எதுவுமே வெளியிடல, அவர்களும் ராஜினாமா கடிதம் கொடுக்கல, எதுவுமே இல்லாம வாய் வார்த்தையா சொன்னா அதை எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு கட்சியில இருந்து ஒருத்தரை வெளியே எடுத்தாங்கன்னா முதல்ல அறிக்கை வரும் ஊடகங்கள்ல, அதே நேரத்தில் அவங்க வெளியில் போயிடுவாங்க, யாரு கூட எந்த தொடர்பு இல்லைன்னு வருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் எடுக்கலையே, ரூலையும் நீங்க எடுக்கவே இல்லை. சொல்றேன்னா அதுதான் இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேச்சுவார்த்தைக்குன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம், இணையலாங்கிற ஒரு எண்ணம் இருதரப்புலையும் வந்திருக்குது. குழுக்கள் அமைக்கப்போம், அந்த குழுக்கள்ல உட்காந்து பேசுவோம், அதுல இந்த வாதங்கள்லாம் வைக்கட்டும். ஆனால் தேவையே இல்லைன்ற என்னன்னா, எல்லாருமே ஒரே குடும்பத்துல வந்தோம், ஒரே இலையில சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுல குழுக்கள் தேவையில்லையே. நீங்கள் எப்போது ஒரு குடும்ப அரசியல் வேண்டாம் என்று வெளியில வரீங்களோ, அடுத்த நிமிஷமே இது உங்களோட இல்லம், நீங்க ஒரு இடத்துக்கு நான் இடத்துக்கு 2 பேரும் பொதுவாவே கூட போலாமே. ஆமா, அந்த மாதிரி இல்ல, அவங்களுக்கு தயாரா இல்ல. நீங்க என்ன தேடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரே 122 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் உங்களோடு இருக்கிறார்கள். ஆனா 1.5 கோடி உறுப்பினர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். இல்ல, அதான் பிரச்சனை. எல்லாரும் சொல்ற வாதம் தான். என்னுடைய கேள்வி, அது தேர்தலாம் முடிவு செய்யணும் அல்லது கட்சி தான் முடிவு செய்யணும். என்னுடைய கேள்வி என்பது, நீங்க இதுவரைக்கும் எதிர்த்தது திருமதி வி.கே. சசிகலாவை, திரு டிடிவி தினகரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்றைக்கு அந்த அஸ்திரம் எடப்பாடி பழனிசாமி நோக்கி எல்லாம் ஏன் திரும்புகிறதுன்னு கேட்கிறேன். அப்ப உங்களுடைய நோக்கம் திருமதி வி.கே. சசிகலா குடும்பம் நீக்கப்படுவது மட்டும் அல்ல அப்படிங்கிற. நீக்கினதை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றேன். அது முதலமைச்சருக்கு இன்னைக்கு யார் தலைமையில் உறுதிப்படுத்து, அதற்கு இதல்ல விமர்சனங்கிறேன். நீங்க
உங்க தொகுதிக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற விமர்சனமோ ஒரு விஷயம் மட்டும் இல்ல, கூவத்தூர்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக போய் கூவத்தூர்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணீங்களோ, எடப்பாடி ஐயா மட்டுமல்ல. அதாவது நான் புனிதனானதற்கு முன்பு வரை இருந்த பிரச்சனை வேற, நான் புனிதனாக மாறிய பிறகு அந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள். அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க புனிதர்னு எப்பயுமே சொல்லல, எங்களுக்கு பிடிக்கல, விலகி வந்துட்டோம். அது என்னைக்கு இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு குடும்பத்துக்குள்ள சும்மா வாய் தகராறுக்கெல்லாம் விவாகரத்தை வாங்கிட்டு போக முடியாது. பேசி தீர்க்கலாம், பொறுத்திருந்து தீர்க்கலாம், கொஞ்ச காலம் கழிச்சு தீருங்கிறதுக்கு எல்லாருமே வந்து காத்திருக்கிறது. அந்த காத்திருப்புடைய எல்லை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குனியலாம், மூக்கு வந்து தரையில படுற அளவுக்கு குனியலாம், குழி தோண்டிட்டு குனிய முடியாது. அப்போ இப்போ திரு கேபி முனுசாமி அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, விமர்சனம், இது ஒரு நாடகம், இவங்க திவாகரன் உள்ளிட்டவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம்னு அவர் விமர்சிக்கிறார். இதை நீங்க வலிமையா நம்புறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அவர்களிடமிருந்து ராஜினாமா கடிதம் வர வரைக்கும், வராத வரைக்கும் அது நாடகம் தான். ரெண்டு விஷயம். நீங்க வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்த பிறகே திரு ஓபிஎஸ் அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக நான் ராஜினாமா கொடுத்தேன்னு சொன்னார். என்னுடைய கேள்வி, ராஜினாமா கடிதம் என்பது அவங்க விரும்பி கொடுக்கிறது, இவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு, ஜெயக்குமாரோட வாதம், ஜெயக்குமார் அன்றைக்கு செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது ரொம்ப தெளிவா சொல்றாரு, எல் முனையளவும் அவர்களுடைய தலையீடு கட்சிக்குள் இருக்காது, கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. இப்ப நீங்க உட்கார்ந்து பேசிய பிறகு நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போய் சொல்லலாம், நாங்க எல்லோரும் சேர்ந்து அவர்களை விலக்கி விட்டோம், பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நாங்க விலக்குறோம், துணை பொதுச்செயலாளர் இருந்து அவங்களை விலக்குறோம், நாங்க புதிய பொதுச்செயலாளருக்கான தேர்தலை நடத்த போறோம் என்று நீங்க அப்படித்தான் அணுக முடியுமே தவிர, அவங்க ராஜினாமா செய்யணும்னா இந்த அமைப்புக்கும் அந்த குழுவுக்கும் அவங்க விட்டு இந்த கட்சி விட்டு போயிட்டாங்கன்னு இவங்களும் சொல்லல, அவரும் போயறேன்னு சொல்லல, ஒதுக்கிதான் இல்ல, ஒதுக்கிட்டு அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு எங்களுக்கு கேட்கிறோம். இதே அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் ஒரு கடிதமே எழுதி வெளியிட்டிருக்கலாம், எனக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அவங்களா ராஜினாமா கடிதம் கொடுக்கலன்னா நீங்க எந்த அணியோட பேச்சு கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு எதுக்கு குழு? அவங்க நீங்க முதல்ல அதனாலதான் நாங்களே வேண்டாம்னு சொல்றோம், குழுவே வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம். சரி, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இவங்க எல்லாரும் அவங்கள விட்டு வெளியில வரணுமா? ரெண்டு இல்ல. இப்ப நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுகவில் இருக்கிறாரா இல்லையா? எப்படி ஓபிஎஸ் அவர்கள் தான் உண்மையான அஇஅதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலாவா இருக்கும்போது, வி கே சசிகலா ராஜினாமா பண்ணாத பொழுது ஓபிஎஸ் எப்படி அதிமுக கூடிய விரைவில் சட்டமே அதை சொல்லும், யார் வெளியில போறாங்க, யார் உள்ள வர போறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஒண்ணு, அதே நேரத்துல மக்களுடைய ஆதரவு தான் ஒரு கட்சியோட நிர்ணயிக்கிற கேள்வி. நான் ஸ்டிக்கான் பண்றது ஒரு இடத்துல தான், அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறீங்க, ராஜினாமா பண்ணாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பகத்தன்மை அல்லது அந்த அணியின் மீது நம்பகத்தன்மை இல்லைங்கிறீங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அவங்க ராஜினாமா பண்ணாத அதே கட்சியில தான் ஓபிஎஸ் இருக்கிறார், அவங்க ராஜினாமா பண்ணாத அதே கட்சியில மாஃபா பண்டிராஜன், செம்மலை, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் அனைவரும் மீது நம்பகத்தன்மை இல்லைங்கிற? இல்ல, அப்படி கிடையாது. நாங்க தான் சொல்றோம், நாங்க ராஜினாமா, நாங்க உண்மையான அம்மாவுடைய வழியையும் அம்மாவுடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா கேட்டீங்கன்னா கடைநிலை ஒரு சாதாரண தொண்டன் வரைக்கும் இது என்னுடைய கட்சி, எங்களுடைய அம்மா, எங்களுடைய எல்லாருமே சொல்லலாம். எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனால் நாங்க என்ன சொல்றோம், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஒன்று நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கணும், அல்லது அவர்களிடம் ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஆமா, நீக்கிட்டோம்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறீங்க, ஒதுக்கி வச்சிருக்கோம் தான் சொல்றீங்களே தவிர என்ன அறிக்கை வச்சிருக்கீங்க? திரு ஆவடிக்குமார் இல்லை சார், இப்போ வந்து நண்பர் சொன்னார், சசிகலா அம்மாவையும் தினகரன் அண்ணனையும் அந்த குடும்பத்தையும் ஒதுக்கணும்னாரு. தலைவர் இறந்தப்ப இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, இன்னைக்கு வேணும்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த கேஸை வந்து இன்னைக்கு அம்மா இறந்த பின்னாடி மொத்த கேஸையும் தூக்கி சுமக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் தான் இருந்திருக்கு. அம்மா வந்து இந்த இயக்கத்தில் அம்மாவை வந்து எந்த அளவுக்கு விரட்டினாங்கன்னு தெரியும். தலைவர் இறந்த அன்னைக்கே அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்திலேயே அம்மாவை வந்து தள்ளி விட்டு அவங்கள வரவிடாமல் பண்ணணும்னு நினச்சப்ப அவங்க கூட இருந்த ஒரே ஜீவன் சின்னம்மாவும் தினகரன் மட்டும்தான் அன்னைக்கு கூட இருந்தாங்க. அன்றைக்கி அம்மா பேட்டியில் கூட சொன்னாங்க, நான் வந்து தினகரன் வந்து அம்மாவை வந்து தள்ளி விட்டப்ப, அவர் காலேஜ் வச்சுருந்தார், ஜேபிஆர் தள்ளி விட்டப்ப தினகரன் வந்து சின்ன பையனாக இருந்தால் அவர் கையை பிடிச்சி கடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சின்னம். அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் தான், அதாவது நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி குறை சொல்கிறாங்களோ, சின்னம்மாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், அவர் திவாகரனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இயக்கத்தை அன்னைக்கு இருந்து காப்பாற்றினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இயக்கம் அந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. அதில் யாருமே மறுக்க முடியாது சார். அது வெளியில இருந்து, அப்போ கூட நான்லாம் சின்ன பையன் சார், அப்போல்லாம் நான் 9th படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது கூட இவங்க கண்டிப்பாக இப்போ ஓபிஎஸ் அண்ணன் வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த ஓபிஎஸ் அண்ணனையே அன்னைக்கு அறிமுகப்படுத்தினது, அடையாளம் காமிச்சது அந்த குடும்பம் தான்.
இன்னைக்கு அந்த குடும்பம் தான் விஷயம்தான். இப்போ அவர்கள் அல்லது திருமதி வி கே சசிகலா அவர்களோ அல்லது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ கட்சிக்கு என்ன தொண்டாற்றினார்கள் அது குறித்த வாத பிரதிவாதங்கள் வேறு ஒன்று. அதுல ஒரு பக்கம் இப்படி என்னுடைய அவங்களை நீக்கணுங்கிற ஒரு முடிவே மனசாட்சி இல்லாத முடிவு இவங்க எடுத்து வச்சதுங்கிற என்னுடைய கருத்து. அது அவங்க அந்த நிபந்தனையில அதை வச்சதே தப்புங்கிறீங்க. தப்பு என்னைய பொறுத்தளவு. சரி, ஆனா இதுல கேள்வி என்னன்னா, அதை வச்சுட்டாங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம் இவங்களும் சொல்லிட்டாங்க. ஏத்துக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கட்சி நடவடிக்கைகள் சரியா இல்லைங்கிறதா அவருடைய வாதம். இல்ல சார், கட்சி நன்மைக்காக தினகரன் என்ன சொல்றாரு, கட்சி ஆட்சியில நம்ம அம்மா காப்பாத்திட்டு போன இயக்கம் 2வது தடவை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு இயக்கத்தை அம்மா கொண்டு நம்மளுக்காக ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த ஆட்சி என்னால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாரும் ஒன்றாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்சியில் நான் உங்களை ஆட்சியில் நான் பங்கேற்காமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்ல வேற யாருக்குமே ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட அந்த பதவியை விட்டு ரெசிக்னேஷன் பண்ணிடலாமே. இல்ல சார், ஏன் ரெசிக்னேஷன் பண்ணணுங்கிறேன்? இந்த இயக்கத்தை காப்பாத்தினவங்க, இந்த இயக்கத்தை வளர்க்க உறுதுணையா பண்றதுக்கு சின்னமா தான் சார் பண்ணணும். இல்ல நான் கேக்குறது, துணை பொதுச்செயலாளர் பதவியில இருந்து நான் கட்சியினுடைய நடவடிக்கையில இருந்து விலகிக்கிறேன், ஒதுங்கி இருந்துக்கிறேன், கட்சி நடவடிக்கையில இருந்து விலகிறேன்னு சொல்றேன் சார். இந்த இயக்கத்தை காப்பாத்துறது விலகி விட்டேன்னு இல்ல ஆட்சியை நீங்க நடத்துறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் அதை எப்படி நம்புறது? துணை பொதுச்செயலாளர் பதவிங்கிறது சின்னம்மா அவர் கையில ஒப்படைச்சிட்டு போன பதவி சார். அந்த பதவியை சின்னம்மாவை பார்த்து சின்னம்மா கூப்பிட்டு நீ விளைவிக்கன்னு சொன்னா தான் அவரை விட்டுட்டு அதை போக முடியும். நாளைக்கு அம்மா இல்லாதவ அம்மா ஒப்படைச்சிட்டு போன பதவியை யாரோ சொல்றங்கிறக்காக விலகிட முடியாது. விலகிக்கொள் என்று விலகிக்கிறேன்னு அவங்க சொல்றதும், அவங்கள விலக சொன்னதுமே நீங்க குறிப்பிடுற உங்களுடைய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது ஒரு டிராமா அப்படின்னு. இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நான் தான் எடுத்தேன் நேர்காணல் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களோடு. அவர் டிடிவி தினகரனை மிக வெளிப்படையாகவே ஆதரிக்கிறார். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர்கிட்ட அந்த கேள்வி வச்சோம், இதுக்கு பின்னாடி இவரை விலகணும் அல்லது இவர் ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்கு பின்னாடி திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. உண்மையா நீங்க நம்புறீங்களா? எஸ், ஆஃப்கோர்ஸ் உண்மை இருக்கிறாங்க அப்படிங்கிறார். இல்லை சார், அது நான் அண்ணனுடைய கருத்து, எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னுடைய கருத்து என்னன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சு ஒரு ஆட்சியை வேணா சார் ஒரு தலைமை இல்லாமல் நம்ம ஒரு குழு போட்டு நடத்தலாம். பட் கட்சியை நடத்த ஒரு தலைமை வேணும். அது அவங்களால தான் முடியும். ஓகே திரு ஆவடிக்குமார், அடிப்படையில் நீங்க ஒன்று காம்ப்ரமைஸ்க்கே இறங்கி வந்துருக்கூடாது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா அவர் அதான் திருப்பி கேட்குறாரு. யார் கூப்பிட்டா? நாங்களா கேட்டோம்? நாங்கள் 12 பேர் தானே, 122 பேர் வச்சிருக்கிறீங்கல்ல, பேச்சுவார்த்தை இதுக்கு நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அப்போது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், அவங்கள ஒதுங்கி இருப்பாங்க, அவங்கள முற்றிலுமாக ஒதுக்கி விடுகிறோம் என்றெல்லாம் சொன்ன பிறகு அதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ அல்லது ரெசிக்னேஷனோ வரல அப்படின்னு சொன்னால் இது டிராமாவா இல்லையான்னு கேட்குறாரு. அதாவது ஒரு தாய்க்கு ஒரு சமீபத்தில் ஒரு சின்ன கதை படித்தேன். ஒரு குழந்தைக்கு 2 தாய் உரிமை கொண்டாடுறாங்க. அந்த உரிமை கொண்டாடுகின்ற போது நீதிபதி முன்னால் அரசர் சொல்கிறாரு, இந்த 2 குழந்தைகளை யாருமே ஒத்துக்க மாட்டேன்றீங்க, இதை கண்டுபிடிக்கணும்னா 2 குழந்தைய சரி பாதியாக வெட்டி 2 பேர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த உண்மையான தாய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அதை கொல்லாதீங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தையை அவங்களோட ஒப்படைக்கிறாங்க. இன்னொரு தாய் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தை வெட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய உரிமை தான் முக்கியம் போடுறாங்க. அந்த நிலையில் தான் இன்றைக்கி இந்த ஓபிஎஸ்ஐ சார்ந்த குழு இயங்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய ஸ்நேகன் அவருடைய சிந்தனைகள், அவருடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு நல்ல சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவர் சொன்ன வாதம் என்பது, இப்போ அவர் என்ன சொன்னார், இது ஒரு ட்ராமான்னார். அந்த ட்ராமான்றது உண்மையானால் அந்த ட்ராமாவை நடத்தது ஓ பன்னீர்செல்வம். நீங்க அவர் தான் சொன்னாரு நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை. அவர் அதுக்கு விளக்கமும் சொன்னாரு. பேச்சை காதுல வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க. இருங்க, நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது இல்ல. ஆரம்ப கட்டத்துல இந்த அமைச்சர்கள் பேசி ஒரு நிலையை தெளிவுபடுத்துறதுக்கு முன்ன அவர் சொன்னது பேச்சுவார்த்தை, அவர் தான் சொன்னார், நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை சொன்னார். அதற்கு பிறகு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது வார்த்தையை முதல் அவர் தான் சொன்னார் தேனியில் இருந்துக்கிட்டு. அதற்கு பிறகு அவரே மாறி என்ன சொன்னார், அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அப்போ தான் ஒத்து போனோம் அவர் தான் சொன்னார்.
ஆக மாறுபட்ட நிலைகள் அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. அதற்கு பிறகு அமைச்சர்கள் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்ல அதையே துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னபோது அவர் இதனால் ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்றால் எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொண்டு விலகிக் கொள்ள உடனடியாக முடிச்சிடறாங்க, உடனடியாக விலகிக் கொள்கிறேன் சொல்லிட்டாரு. இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா நீங்க விளைக்கிறான்னு சொன்னாரு, ஏன் ரெசிக்னேஷன் கொடுக்கலங்கறாங்க. ஏன் ரெசிக்னேஷன் கொடுக்கல? அவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் அதான் சொல்றேன். அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு உண்மையானதுன்றதுக்காக சொல்றேன். அவங்க விலகிட்டார். விலகிடுது மட்டும் இல்லாம அன்றைக்கு விலகலங்கறேன். இல்ல அது தாண்டி போக முடியாது. திருக்குமார் எங்க விலகினாங்கறாங்க அவங்க. ரெசிக்னேஷன் பண்ணலையேங்கறாங்க. நீங்க அவங்க சொல்றது வேற. ஆனா நீங்க இத வச்சு கேக்குறது எனக்கு புரியல. நான் கேக்குறேன், இன்னைக்கு சின்னமாவே இவங்க ஏத்துக்கல, சின்னமா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, அதை ஒத்துக்கலன்னு சொல்ல அவங்களால் நியமிக்கப்பட்டவங்க ஒரு ரிசைன் லெட்டர் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல நான் விளைக்கிறேன்னு சொன்னார்ல டிடிவி. இல்ல இவங்க உடன்பாட்டுக்கு வரலங்க. நான் இந்த சொன்ன கதை தான் உங்களுக்கு. இவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும். அவர்களுடைய டார்கெட் பிஜேபிக்கான டார்கெட்டா நினைச்சுக்கிட்டு திமுகவை அவங்க ஜெயிக்க வைக்கணும்ன்றத முயற்சி. திமுக ஜெயிக்கணும்னா அதிமுக இரட்டை இலைகளை போட்டியிடக்கூடாது. அதிமுக 2 அணியா போட்டிட்டு குழப்பம் வரணும். அதிமுக ஒற்றுமை இல்லைன்னா திமுக ஜெயிச்சிரும். திமுக கிட்ட இவங்க செய்த ஒப்பந்தத்தை மீற முடியாத நிலையில் இன்றைக்கு நிலைக்கு மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி என்ன நினைக்குது, நம்ம இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி ஏமாத்தி அதிமுக தொண்டர்களையும் ஏமாத்தி திமுக கிட்ட கொண்டு போய் ஆட்சி ஒப்படைக்கிறது அவங்களுடைய இலக்கு. நான் எப்படி எடுத்துக்கிட்டுமா, திமுகவை பத்தி விமர்சித்தால் தான் அதிமுகவினர் நம்புவார்கள், தொண்டர்கள் நம்புவார்கள், உங்க பக்கம் நிப்பாங்க. அதனால எல்லா விஷயத்துக்கும் நீங்க திமுக சேர்த்து விமர்சிக்கிறீங்க. திமுகவை நாங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே திமுக விமர்சிக்க இருங்க, நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஏன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ரிசைன் பண்ணலன்னு கேட்கறீங்க. ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுத்த பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அவங்க நிலை என்னன்னு தெரியாம நாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனா அதுக்காக அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட கூட்டப்பட்டதா சொன்னாங்க. உடனடியாக இதை சொன்னோம்னா நான் இதோட இதுல தலையில்லைன்னு அவர் ஒதுங்கிட்டாங்க. அது கூட்டம் நடக்கல. ரெண்டாவது அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய அதிமுக விஷயத்துல அவர் தலையிடல. இன்னொன்னா அதிமுக சட்டத்திட்டம் அவர் சரியா தெரிஞ்சு கடைபிடிக்கிறாரு. இன்னைக்கு அமைச்சர்கள் சரியா கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக சட்டம் என்ன சொல்லுது, பொதுச் செயலாளர் இல்லாத நிலையில் அல்லது இயங்க முடியாத நிலையில் பொதுக்குழு முடிவு எடுக்கணும். அந்த பொதுக்குழு கூடாத நேரத்தில் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் முடிவெடுக்கணும். இன்றைக்கு பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அந்த நிர்வாகிகள் கூடி இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அமைச்சர்களாக இருக்கிறதுனால அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள். ஆனா கேபி முனுசாமி யார்? கேபி முனுசாமி அதிமுக ஒரு சாதாரண தொண்டர். அவர் புரட்சி தலைவர் அம்மா காலத்துல ஒரு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ரெண்டு விஷயம் தான் உரிமை இல்ல. இன்றைக்கு நிர்வாகிகள் துணை பொதுச் செயலாளர் அவர் நான் ஒதுங்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இன்னைக்கு கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போறாங்க. அந்த நிர்வாகிகள் நாங்க இவங்களை எல்லாம் விலக்கி வைக்கிறோம்னு ஒரு அறிக்கை கூட கொடுக்கலங்கிறார். ரிட்டனா எழுத்து ஏங்க இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. கட்சியில இப்படி இதை வச்சுக்கிட்டு நான் முடிச்சிடறேன். பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை பேச்சுவார்த்தை நடக்கலன்னா ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை அவங்க வெற்றி பெறணும் மறுபடியும் டிடிவி கூப்பிட்டுக்கோங்க இல்ல உள்ள வந்துருவாங்களா? நீங்க நாங்க லெட்டர் கேட்கும்போது இல்லங்கும்போது என்ன அர்த்தம்? என்ன வேற இன்னொன்னு சொல்றாங்க. அவங்க குழுவே அமைக்க முடியாது. 5 பேரை கொண்ட குழு அமைச்சாங்கன்னா 15 பேர் வெளியே போயிருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு கருத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு போர்வையில இன்னைக்கு இந்த கட்சியை கெடுக்கணும்னு இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒத்த கருத்தே கிடையாது, ஒரு அமைப்பே கிடையாது. என்ன சார் அவங்களுக்கு இந்த இயக்கத்துல இருந்து அம்மாவையும் தினகரனையும் சின்னம்மாவையும் விரட்டிட்டா இந்த இயக்கத்துல நம்ம கேப்சர் பண்ணி நம்ம தலைமையத்திலான அவங்க ஒரு தப்பான முடிவு பண்றாங்க. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 122 எம்எல்ஏஸ் இருக்காங்க. மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு நீங்க தேர்தல் வச்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் சார். இப்ப இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல, நீங்க சர்வே பண்ணீங்கல்ல, லாஸ்ட் சர்வேல என்ன வந்துச்சு, 36% தொப்பி சின்னம் தான் ஜெயிக்கும்னுச்சு. அப்ப மக்கள் சர்வே நீங்க இன்னைக்கு போய் அங்க எடுத்து பாருங்க. நீங்க போய் மக்கள் சர்வே எடுத்து பாருங்க சார், யாரு ஜெயிப்பான்னு பாருங்க. அப்ப கூட ஆதரவுதான் முதல் இடத்துல. இல்ல நீங்க தவறா நீங்களா அறிவிச்சீங்க. ஆனா நீங்க போய் உண்மையான சர்வே எடுத்து நாங்க ஃபீல்டுல வேலை பார்த்தோம் சார். நாங்க ஃபீல்டுல வேலை பார்த்தோம். எனக்கு 170, 171, 172, 173 4 பூத் எனக்கு ஒதுக்கி இருந்தாங்க எங்க மாவட்டத்துக்கு. மணிகண்டன் தலைமை எங்க தலைமையில, அமைச்சர் மணிகண்டன் தலைமையில எங்களுக்கு 4 பூத் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த 4 பூத்துல நீங்க
உண்மை விளையாட்டு சொல்ல திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி இருந்துச்சு. திமுகவுக்கும் எங்களுக்கு தான் ஓபிஎஸ் அணியில் அங்கே ஆளே இல்லை. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பெரும்பாலான முடிவுகள் அப்படிங்கிறது மீடியாக்கள் போட்டிருந்தீங்க, ஃபீல்டுல இல்ல சார். உதாரணம் தான். எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி விட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையில 2வது முறை வந்து அதிமுக வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதே கருத்து பொது தேர்தலில் வந்து கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கப்படல. புரட்சி தலைவிங்கிற ஒரு தேர்தல் பின்னடைவுதான் ஏற்படும். ஓபிஎஸ் தான் முன்னணியில் இருந்தாலும் சொல்லிச்சு. நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு அந்த இடத்துல தொடரலாம். கடந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்பு அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதாகத்தான் கணித்திருந்தது. அந்த இடத்துல நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பயணிக்கலாம். இந்த குடும்பத்தை நீக்கினால்தான் பேச்சுவார்த்தை, சசிகலா குடும்பத்தை நீக்கினால்தான் பேச்சுவார்த்தை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். 1 ஆகுமா அல்லது 3 ஆகுமா அதிமுக? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. திரு சினேகன், நோக்கம் என்பதே அவர்களுக்கு ஒன்றாகணும், அதெல்லாம் இல்லை, ரெட்டலையை இல்லாம ஆக்கணும், அதுதான் திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிற கோணம் மட்டும்தான். இவங்க ஒப்பந்தம் வந்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தம்லாம் ஏற்கனவே திமுக முடிச்சிட்டாங்க. திமுகவுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு என்ன லாபம்? 1. 2வது, அது அம்மா அதிமுக இருக்கட்டும், புரட்சி தலைவி அதிமுக ஆகட்டும், எங்களுக்கு நேரடி எதிரி திமுக. அதே நேரத்தில் இவங்க பாரதிய ஜனதாவையும் ஒரு குறை சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சுதான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ இடர்பாடுகளும் இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க காலம் ஒன்றலாம். இந்தியா முழுக்க அவர்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த சதவீதத்திலே அவங்களுடைய ஆளுமை இருந்தது. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு கையில் இருக்கும் பொழுது தமிழகத்துக்குள்ள எங்களை பிடிச்சுதான் அவங்க உள்ள வரணுங்கிற தலையெழுத்து அவங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் பெரும்பான்மையான ஒரு மிகப்பெரிய மக்கள் பெரியக்கமாக இருக்கிற எங்களுடைய குழு, அதே நேரத்தில் ஆதரவு இருக்கிற 1.5 கோடி வாக்காளர்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுடைய உதவியோட தான் நாங்கள் வந்து இங்கே ஜெயிக்கணும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் புரட்சி தலைவர் அன்னைக்கு வெளியில வரும்போதும் தனியாகவே வந்தார், புரட்சி தலைவி அன்னைக்கு வெளியில வரும்போதும் தனியாக வந்தார். இப்படி ஒரு வாதம் வைக்கிறேன், எல்லோருமே எங்களுக்கு பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து வைக்கிறீங்கல்ல. ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன், மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு சவாலாக இதை எடுத்துக்கொண்டு திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள், அவர் அணியில் இருக்கக்கூடிய 12 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யட்டும், ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வரட்டும், தனியாக ஒரு சின்னத்தில் நில்லுங்க, வெற்றி பெற்று மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கலாமே, அது ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம் சார். இல்ல நான் சொன்னா நாங்க அதுக்கு தயார் தான். நாங்க எப்பயுமே இவர்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு உதவுது திட்டம் போடுறாங்க. ஒரு ஆளு யார தலைமை இருக்கிறாங்களோ அவங்களை பேர் சொல்லுங்க. இல்ல 2 விஷயம். இவங்க ஆட்சியை மட்டும் தக்க வைக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை. நாங்கள் ஆட்சியும் கட்சியும் தக்க வைக்கணும் என்பது எங்களுடைய கொள்கை. கெடுக்கணுங்கிறது கிடையாது. திருமதி வி கே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில்லை, நியமிக்கப்பட்டிருப்பது அஇஅதிமுக சட்ட விதிகளின்படி முரணானது, அது சரியில்லை அப்படிங்கிறதான் திரு ஓபிஎஸ் அவருடைய வாதம். ரைட். எந்த இடத்துலையும் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அணி திருமதி வி கே சசிகலாவை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த நியமனமே செல்லாது அப்படிங்கிறதான் வாதம். ஏற்றுக்கொள்ளாத பொதுச் செயலாளரை, நியமனமே செல்லாது என்று சொல்லக்கூடிய பொதுச் செயலாளரை பதவி விலக சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? நீங்க தான் ஏத்துக்கவே இல்லையே. நீங்க ஏத்துக்கிட்டா பதவி விலக சொல்லணும், ஏத்துக்கவே இல்லாத ஒருத்தரை போய் ஏன் பதவி விலக சொல்லணும்? இல்ல, அந்த அதிகாரமே இல்லாதவங்க கூட கீழே இருக்க முடியாதுன்னா வெளியில வந்துட்டோம். நீங்க நாங்க கூட இப்ப கூட கேக்குறது இல்ல, நீங்க இப்ப பதவி விலகணும்னு சொல்றீங்க, நீங்க அவங்களை ஏத்துக்கவே இல்லை, அவங்க நியமனமே செல்லாது. நீங்க கடந்த சுற்றி சொன்னாங்க சட்டம் விரைவில் அதை சொல்லுங்கிறீங்க, சட்டம் விரைவில் சொல்ல போகுது. அப்ப இந்த பக்கத்துல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்ல. நீங்க எல்லாரும் ஒன்னா, நீங்க எல்லாரும் இப்படி வாங்க, நீங்க எல்லாரும் ஒன்னாகிட்டீங்கன்னு வைங்க, நீங்க எல்லாரும் ஒன்னாகிறீங்க, விரைவில் பொதுக்குழுவை கூட்டுறீங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து திருமதி வி கே சசிகலாவுடைய நியமனம் செல்லாதுன்னு தீர்ப்பு வரும், நீங்க தான் சொல்றீங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் தான், தீர்ப்பு வருது, பொதுக்குழு கூடி ஒரு புதிய பொதுச்சாளருக்கான தேர்தல் நடத்த போறீங்க. நிச்சயமா அப்போ திருமதி வி கே சசிகலா அவர்களால் போட்டியிட முடியாது. போட்டிட்டாலும் நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க, ஏன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க இல்லையா? அப்போ புதிய பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இப்ப எங்கெல்லாம் ஒண்ணு சேர்க்கப்படுறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்ப இவங்க எங்க ஒண்ணு சேர்த்துக்கு மாதிரி வரலையே, அதானே பிரச்சனை. வந்திருக்காங்களே இல்லையா, அவங்க எங்க இடத்துக்கு வரணும்ன்றாங்க. அதுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நண்பகத்தன்மை போகுதுன்னா 2 இடத்துல எங்களுக்கு நண்பகத்தன்மை போகுது. ஒண்ணு, நீங்கள் வந்து ரிசைன் லெட்டர் வாங்கலாம்னு நம்ம ஏற்கனவே பேசணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, பேச்சுவார்த்தைன்னு சொன்னதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடைபெறாத போகுது. நேத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு, பொதுச்செயலாளர் பதவி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப அதை யார் நாங்க கேட்டோமா? எதுக்கு இந்த தேவையில்லாத விமர்சனமும் தேவையில்லாத அறிக்கைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் அந்த பக்கத்துல விடுறீங்கன்னா நீங்க அர்த்தமுள்ள வார்த்தைகளா நீங்க கருதுறீங்களா? எது திரு கே பி முனுசாமி இன்றைக்கு சொல்கிறார், முதலமைச்சரை பற்றி விமர்சிக்கிறார், முதலமைச்சர் தொகுதிக்கு தனியா போக முடியுமான்னு கேட்கிறார், காவல்துறை பாதுகாப்பு இல்லாம மக்கள் விரட்டுவார்கள். உண்மையிலே சொல்றீங்க, மக்கள் ஆதரவு இல்லாத எந்த தொகுதிக்கு முதலமைச்சர் இல்ல, யாரா இருந்தாலும் போக முடியாது. வந்த பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்
சொன்னார்கள் OPS ஆல் அலங்காநல்லூருக்கு வர முடியாமல் OPS அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஆமா, அந்த ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு OPSக்கு மக்கள் ஆதரவு இல்லைங்கிற வாதத்துக்கு தான் நீங்க வந்து அது தேர்தல் காலத்தோட அதை சேர்க்க கூடாது. அது தனிப்பட்ட ஒரு மக்களுடைய தனிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தோடையது. அன்றைக்கு கூட மக்களுக்கு மரியாதை கொடுத்து திரும்பி வந்தார். ஆனா அதே நேரத்துல தொகுதிக்குள்ள போக முடியுமான்னு கேட்கிறாரு திரு முனுசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தொகுதிக்குள்ள போக முடியுமா காவல்துறை பாதுகாப்பு இல்லாமன்னு கேட்கிறாரு. நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர்களுக்கு அதிகமாக இருக்கு, அவ்வளவுதான் ஒண்ணு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜல்லிக்கட்டோட நீங்க வந்து இதை ஜாயின் பண்ணீங்க. எல்லா இடத்துலயும் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருக்கும், 100% அவர்களுக்கு இருக்கு. இப்ப அவர்களுடைய பயமே 122 எம்எல்ஏக்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. எந்த முகாந்தரத்தோட மக்களை சந்திக்கணும். அப்ப இவங்கள்ட்ட கை கோத்தா இவங்களோட உதவியோட மக்கள்கிட்ட போகணும். அவ்வளவுதான். பொதுக்குழு கூட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? யாருக்கு? உங்களுக்கு. அவைத்தலைவர் உங்களோடு இருக்கிறார், நீங்க சொல்லிக்கிறீங்க. அவங்க ஒரு அவைத்தலைவர் நியமிச்சிருக்காங்க, நீங்களும் ஒரு அவைத்தலைவர் நியமிச்சிருக்கீங்க. அவைத்தலைவர் உங்களோடு தான் இருக்கிறார். பொதுச் செயலாளர் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை தவறா இருந்தா நீங்க 3 பேருமே கட்சிக்காரங்க திருத்தலாம். பொதுச் செயலாளர் தீவிர செயல்பாட்டில் இல்லாத நிலையில துணை பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கூட்டணும். துணை பொதுச் செயலாளரும் ஒதுங்கி விட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அதற்கான அதிகாரம் அவைத்தலைவருக்கு இருக்கிறது. அவைத்தலைவர் பொதுக்குழு கூட்டலாமா உங்களுடைய அவைத்தலைவர்? இல்ல, பொதுச் செயலாளர் இப்பயும் மறுபடியும் சொல்றோம், ஒதுங்கி விட்டேன்னு சொல்றதை நீங்க உறுதிப்படுத்துங்க. நாங்க உள்ள வந்து பொதுக்குழு கூட்டணும். நாங்க இல்ல சார், பொதுக்குழு உறுப்பினருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இல்ல நான் கேக்குறது பொதுக்குழு உறுப்பினருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது இல்ல? கண்டிப்பாக வந்து நீங்க பொதுக்குழு நீங்க கூட்டுனீங்கன்னா உங்களுடைய நீங்க ஒரு இடத்துல கூட்டுங்க, நீங்க ஒரு மண்டபத்திலயோ நீங்க ஒரு இடத்துலயோ எடுத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்து பொதுக்குழு கூட்டுங்க. எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் வராங்கன்னு பாத்தலாம். கண்டிப்பாக நீங்க ஜனநாயகப்படி நீங்க பொதுக்குழு கூட்டுவதற்கான அந்த அருகதை அந்த ஒரு தருணம் வந்துச்சுன்னா நிச்சயமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. நீங்க பொதுக்குழு கூட்டி நீங்க முடிவெடுங்க. இல்ல, பொதுக்குழு கூட்டி தான் ஏற்கனவே முடிவெடுத்து தான். அதுதான் பிரச்சனை. அது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆரம்பத்திலிருந்தே மரியாதைக்குரிய சிநேகன் அவர்கள் ஒரு செய்திகளை வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன சொன்னாரு, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைக்கலன்னாரு. ஆனால் முதல்ல சொன்னது ஓ பன்னீர்செல்வம் தான். அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை அவங்களுக்கு திருப்தி இல்லை, ரிசைன் லெட்டர் கொடுக்கலன்னாரு. நான் கேட்குறேன், ஒரு மனசாட்சியோட சொல்லுங்க. எல்லா ஊடகத்திலும் நாள்தோறும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் ஓ பன்னீர்செல்வம் எங்களுக்கு முதல் கட்ட வெற்றி, எங்கள் தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த முதல் வெற்றியினர் எதை சொன்னாரு? ஆமா, நாங்க அவங்க நினைச்சது அதுக்கு அடுத்தபடியாக உறுதிப்படுத்துவீங்க. அதை வந்து முக்கியமா சட்ட ரீதியாவோ அல்லது மக்கள் ரீதியாக உறுதிப்படுத்தின்னு நினைச்சோம். நீங்க வார்த்தையோட நிறுத்திட்டீங்களே. இது வந்து அறிக்கையின் மூலமாகவோ வேற எதன் மூலமாகவோ அதிகாரப்பூர்வமாக நீங்க அறிவிக்கலைங்கிறார். உங்க வார்த்தைகளை நம்பி நாங்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, இது வரைக்கும் அறிவிக்கல. ஓபிஎஸ் இதோ வச்சு கிடையாது. நாங்களுக்கே தெரியும் கட்சிக்கும் அவருக்கும் ஆபத்து, ஆட்சிக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, மக்கள் விரும்பவில்லை, யாரிடத்தும் மரியாதை இல்லை சொல்றாங்க. கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் எதன் அடிப்படையில் இத்தனைக்கும் கேபி முனுசாமி எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இதே பேட்டி கொடுத்தாரு, எல்லா ஊடகத்திலையும் நம்ம பார்த்தோம். எங்களுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி, தொடர்ந்து பேசுவோம் சொன்னாரா இல்லையா? அப்போ திருப்தி இல்லாத ஒரு முடிவை அவர் வந்து வெற்றியா கொண்டாட வேண்டிய. இப்ப கூட சொல்றேன், முதல் கட்ட வெற்றி என்பது நீங்க வந்து விலக்கி வச்சது, முழு வெற்றி என்பது நீங்க பேசுங்க. ஏன்னா 2 பேர் பேசுறது புரியாது. அது மட்டும் இல்ல, இதையே அங்க இருந்த அத்தனை தொண்டர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்களா இல்லையா? ஆக இது வந்து அது ஒரு நிகழ்வு. நான் இப்ப ஸ்ட்ரைட்டாக கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, நீங்க அவங்களை விலக்கி வைக்கிறதுங்கிற முடிவு எல்லோரும் கூடி எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சர் குழு அந்த முடிவை அறிவிச்சிருக்குது. ரைட். சற்றே முரண்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் போன்றவர்கள் கூட டிடி தினகரனை சந்தித்து விட்டு திருப்பி போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சி நலன் கருதி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து முழுமையா இவரும் சொல்லிட்டாரு கட்சி நலன் கருதி நான் ஒதுங்கிறேன்னு. என்னுடைய கேள்வி, ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அப்போ அந்த நம்பிக்கை அவசியம் இல்லை. அப்ப இது ஒரு நாடகம் யார் நாடகம் நடத்துறாங்க தெரியப்படுத்துறதுக்கான, யார் நாடகம் நடத்துகிறார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதை யார் நடத்துறாங்க. அதாவது இந்த இன்னொன்னு சொன்னாரு, இந்த 122 எம்எல்ஏக்களும் மக்களை சந்திக்க முடியாதவர்கள், மக்களோட தொடர்பு இல்லாதவர்கள், மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இவங்களை பார்த்த உடனே பயப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சர்கள் வந்து எந்த முதலமைச்சரும் போலீஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய
புரோட்டோகால் கருதி அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தராங்க. ஆனா ஓ பன்னீர்செல்வம் என்ன நிலைமை, இவர் வெளியே போக முடியாதான் போலீஸ் பாதுகாப்பு, ஒய்ஃப் அதுவும் இங்க இருக்க போலீஸ் தரமாட்டாங்கன்னு சொல்லி டெல்லியில போய் கேட்டு Y+ வாங்கினாரு, ஒய் பாதுகாப்பு வாங்கினாரு. ஓ பன்னீர்செல்வம் தனியா தொகுதிக்கு போக முடியுமா போலீஸ் இல்லாம? ஓ பன்னீர்செல்வத்துக்கு பாதுகாப்பு இல்லாம போக முடியுமா? ஒரு சிஎம்க்கு பாதுகாப்போட போனா தப்புங்கிறீங்க, ஒரு சிஎம் எடப்பாடி என்ன ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம வெளியே நடமாட முடியுமா? இன்னைக்கு ஒண்ணுங்க, தமிழ்நாட்டுல தேர்தலே வேண்டாங்க, ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு அந்த தொகுதியில் நின்று இரட்டை இலை சின்னம் இல்லாம நாங்க போட்டியிடுறோம், அப்புறம் போட்டியிடுறோம், வெற்றி பெற்றா அதுக்கப்புறம் அரசியல் அவர் என்ன சொல்றாரு நான் கேட்கிறேன். இன்னைக்கு சொல்றாங்களே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல, எந்த நிபந்தனை இல்லை. இன்னைக்கு கே.பி. முனுசாமி என்ன சொல்றாரு, இந்த கட்சியை வழிநடத்துகின்ற வல்லமை உள்ளவர் ஓ பன்னீர்செல்வம், இந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர் இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவரை நம்பிதான் மக்கள் ஓட்டு போடுவார்கள், அது தேர்தல் நடந்தால் அவரை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் நீங்க சொல்றாரு. அப்ப அதனுடைய பொருள் என்ன, அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும், அவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கணும் சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்றோம் முதலமைச்சர் தேவையில்லை, அதேத்துல பொதுச் செயலாளர் பதவி தேவையில்லை, எங்களுடைய 2 கோரிக்கைகள் நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் பேசி பண்ணுவோம். உங்க கோரிக்கை ஏதோ சுயநலத்துக்காக, இந்த கட்சியை பிளப்பதற்காக, காட்டி கொடுப்பதற்காக, துரோகத்திற்காக வைக்கின்ற வாதம் நிச்சயமாக கிடையாது. அவங்களுடைய எண்ணம் இந்த இயக்கத்தை எப்படியும் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும், அந்த ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும், அந்த இடத்துல இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். ஏதோ இடத்துல எல்லோருக்கும் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று எல்லோரும் ஒரு பக்கம் இணைவதற்கான விருப்பத்தை பதிவு செய்து கொண்டிருந்தாலும் எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு கருத்து மாறுபாடும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அது பதவிக்கான கருத்து வேறுபாடுகளா அல்லது இன்ன சிக்கல்களுக்கான கருத்து வேறுபாடுகளா என்பதை குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு ரித்தீஷ், இடைவேளைக்கு முன்பாக ஏதோ கருத்து சொல்ல முற்பட்டீங்க. நீங்க கேட்குறீங்க 2ஆமா 3ஆமா, அதிமுகங்கிறது இப்ப இருக்கிற எடப்பாடி அண்ணன் தலைமையில் நாங்கள் இருக்கோம்ல, அந்த அம்மா சின்னம்மா பொதுச் செயலாளராகவும் தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராக எடப்பாடி அண்ணன் இருக்காங்களா, நாங்கள் தான் அஇஅதிமுக. இதனுடைய ஸ்ட்ரென்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ உங்களுக்கு இந்த தேர்தல் நடந்திருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்க. அதிமுகங்கிறது இதுதான் தெரிஞ்சிருப்பீங்க சார். இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிரதர்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதானேன்னு கூட்டி பார்க்க சொல்லுங்களேன். எத்தனை பொதுக்குழு நிர்வாகிகள் இன்னைக்கு இருக்கிற பிரச நிர்வாகிகள் அவங்கள்ட்ட போகிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறட்டுமே. அவங்க சார் இல்லை, அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் தெரியணும்னா இன்னைக்கு இருக்க பொதுக்குழு நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வருவாங்கல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை சார், நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். நீங்க அவங்க தரப்புல மாவட்ட செயலாளர்கள் இல்லை, கட்சி நிர்வாகிகள் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லை, இதெல்லாம் நீங்க வாதங்கள் வைக்கிறீங்க. ஓகே, இப்போ எதுவுமே இல்லாத அவங்கள எதுக்கு இணைச்சுக்கணும்? நீங்க நாங்க இணைக்க விரும்பல சார், நாங்க இணைக்கிறதுக்கு அவங்களை கூப்பிடவே இல்லை. அவங்க இணைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தைக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். தம்பிதுரை பேசுறாரு, ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்த டோன் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கிட்ட சில இந்த மாதிரி ஓபிஎஸ் அண்ணன் நம்மளோட சேர்றதுக்கு ரெடியா இருக்காரு, நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது கட்சி ஒன்னானா எல்லாரும் சந்தோஷப்படுவோம். கட்சி ஒன்னாகுதுங்கிறது எல்லாருடைய சந்தோஷம். அதாவது டைரக்ட் ஸ்பிளிட், இந்த பக்கம் 50 பேர் இந்த பக்கம் 50 பேர்னா ஒன்னாகிறது சந்தோஷம். நீ உங்க வாதத்துப்படி சொல்றேன், 90 பேர் இந்த பக்கம் இருக்கீங்க, 10 பேர் தானே இருக்காங்க. 10 பேருங்கிறது இல்ல, ஒரு ஆளுனாலும் நம்ம கூட இருந்தவங்க, ஒரே குடும்பமா வாழ்ந்தவங்க, ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லும் போது அவங்களை யாரையும் நம்ம தடுக்க முடியாது. வர்றாங்கன்னா வரவேற்போம், அதுதான் அந்த நடைமுறையில தான் பேசணுமே தவிர அதுக்காக எதற்கு அவர்கள் வைத்த நிபந்தனையை அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்னைக்கு சொன்னாலும் கூட அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், அந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு, எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்றதுங்கிறது அவங்க வைக்கிற நிபந்தனைக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு அவங்க சொல்றது என்ன தப்பு? யாரோ ஒருத்தவங்க ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய எண்ணமும் செயலும் என்ன ஆகுங்கிறது தினகரனுக்கும் சின்னம்மாவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி எடப்பாடி அண்ணன்ட்டே யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்களே தவிர என்ன ரீசனுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கங்கிறது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அந்த முடிவு எடுத்தது பேச்சுவார்த்தைக்கான முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே சார், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு எடப்பாடி என்ன நினைச்சதுல தப்பு இல்லை. தினகரன் கூட என்ன விரும்பினாரு, எல்லாரும் ஒன்னா இருந்து ஆட்சி நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒதுங்கி இருக்கேன். இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்றதே இந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாரும் பிரிந்திருக்கின்ற பொழுது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூட சொல்றாரு, அப்பவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் நிறைய முறைகேடு செஞ்சார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். பரஸ்பரம் இந்த பக்கம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாதா, நான் பேசட்டுமா அவரை பத்தி? இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னா வெளியில வருது. இப்ப இதுவரைக்கும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னவர்கள் பிரிந்து போகின்ற பொழுது ஒவ்வொருவரும் பரஸ்பரம் ஒவ்வொரு மீதான குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்ல ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தான் சொல்றாரு, நம்ம அடுத்த அமர்வில் அதான் விவாதிக்க போறோம்.
நீங்க வந்து மத்திய அரசு கிட்ட அவர் கேட்கிறாரு, சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தயவு செய்து தொடரணும், இருவரும் இணைவதன் மூலமாக இவர்கள் புனிதர்கள் ஆகிவிட மாட்டார்கள், சட்ட ரீதியான நடவடிக்கை தொடரணுங்கிறார். அப்ப நீங்க புனிதர்கள் ஆகுவதற்காக தான் இதுவா? நாங்க என்ன சொன்னா, அதுக்கு ரெண்டு பேருமே நாங்க அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் நாங்க பதில் சொல்றோம். அதாவது சார், இப்ப எங்க மேல ஒன்றும் பெரிய ஊழல் இல்லை. 2Gங்கிற ஒரு பெரிய ஊழலை வச்சுக்கிட்டு இருக்க கட்சி தான் திமுக. 89 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சுன்னு மீடியால பார்த்தோம். 1,70,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்த கட்சிக்கு 1,79,000 கோடி ஊழல் இன்னும் வழக்கு இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல, முறைகேடு அவங்க பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சார்பா இல்லைங்க தான் நான் क्वेश्चन வைக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். அது மாதிரி ஊழலை பத்தியோ வெறும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து உங்களுடைய பொதுச்செயலாளர் இன்னைக்கு சிறையில் அவங்க ஜெயிச்சப்ப வெறும் 90 எம்எல்ஏ வச்சு தான் ஆட்சி நடத்தினாங்க. இன்னைக்கு எங்கள்கிட்ட என்ன குறை, 122 எம்எல்ஏ வச்சு தான் ஆட்சி நடத்துறோமே தவிர யாருடைய தயவும் சேர்த்து தான் நாங்க ஆட்சி நடத்தணும் தேவையில்லை. எல்லாரும் ஒண்ணு சேர்றது இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் தப்பிச்சுக்கிறதுக்கான அது ஒண்ணும் தேவையில்லை, எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லையே. என்ன நடவடிக்கை இருக்கு எங்க மேல சட்ட ரீதியா? இல்ல இப்ப ஒவ்வொருத்தர் வீட்டுல நடக்குது இல்லையா? சரி, சொன்னீங்க 89 கோடி, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அது 89 கோடி, அதை தானே பேசுறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருந்துச்சு சார்? எவ்வளவு தேர்தலில் பிடிச்சாங்க? பணம் கொடுத்ததே திமுக சார். ஓட்டுக்கு 2000 திமுக தான் கொடுத்தாங்க, நாங்க யாரும் பணம் கொடுக்கல. சரி, திரு சினேகன் அவர்களிடம் இப்போ இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சு இன்னைக்கு கேட்குறீங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடுன்னா இன்னைக்கு எல்லோரும், இன்னைக்கு ஒரு முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அதான் சொல்றாரு, உதயகுமார் பேசுறாரு, அன்னைக்கு அவ்வளவு பேசினவர் உடனே வந்து விசுவாசத்தின் அடையாளமே ஓபிஎஸ் தான் பேசுறாரு, இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றீங்களா? ஒரே நாள்ல ஒருத்தர் இப்படி மாத்தி பேசிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முனுசாமி அவர்கள் எழுப்புகிறார். ஆனா ஒரே நாள் தானே ஓபிஎஸ் மாத்தி பேசினாரு, அன்னைக்கு எல்லாரும் நம்புனாங்கல்ல. எதை பத்தி மாத்தி பேசினாருன்றீங்க? திருமதி வி கே சசிகலா அவர்களை பற்றியும் கட்சியை பற்றியும் ஒரே நாள்ல போய் மறுபடியும் நான் கேக்குறது இப்பவாவது பேசினாங்களே நினைக்கிறேன்னு உங்க தரப்பு வாதங்களை வைக்கிறீங்க. உதயகுமார் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்ட பொழுது நேத்து ஒண்ணு பேசினா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க. இப்ப கடந்த ஒரு வாரமா ஊடகங்களை பார்க்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு நாளைக்கு ஒண்ணு, அடுத்த நாளைக்கு இன்னொன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அரை மணி நேரத்துல மாறுது. ஒண்ணு நான் பதிவு பண்ண விரும்புறேன் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தை உதயகுமாரனை இப்ப பேசின வார்த்தை கிடையாது, ஓபிஎஸ் கூட இருக்கிறப்ப பேசின வார்த்தை. அதை எடுத்து யாரோ போட்டிருக்காங்களே தவிர நீங்க உதயகுமார் கேட்டு பாருங்க, அது இப்ப பேசின வார்த்தையா இருக்காது. ஒரு பேட்டியை நான் பார்த்தேன், அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நான் சொன்னேன், அதுக்கு பிறகு ஒரு வேற நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு அவர் மாத்தி பேசின பிறகுதான் சசிகலா அம்மா வந்து பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இவர் தான் கையெழுத்து போட்டாரு, வந்தாரு, எல்லாமே நடந்தது. மறுபடியும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே உள்ள வரும்போது இது ஒரு குடும்ப கட்சி ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான், இது குடும்ப கட்சி ஆயிடக்கூடாது என்பது சின்னம்மாவுக்கும் தெரியும். அதனாலதான் சின்னம்மாவளையும் இதே அண்ணன் டிடிகே தினகரனாலையும் அடையாளம் காமிக்கப்பட்டதாக இருந்தாலும் அன்றைக்கு தன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கொண்டாடல. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்பது மக்கள் இயக்கம், குடும்ப இயக்கம் இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு இன்னைக்கு ஏன் தெரியல? மூத்த தலைவர்கள் இல்லையா, வேற ஒருத்தர் இல்லையா? அப்படி வரும்போது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா முழுக்க முழுக்க இது குடும்பத்துக்குள்ள மாட்டிக்குமேங்கிற மிகப்பெரிய பயம் தான் வெளியில வரும். நாங்க இல்ல, நான் நேத்தும் இதே கேள்வி தான் திருப்பி வச்சேன். ஏதோ ஒரு இடத்துல திரு ஓபிஎஸ் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் அல்லது அந்த அணியைச் சேர்ந்த தலைவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க மக்களுக்கு. பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குடும்பம் இருக்கிறதா, நீங்க இந்த கம்பேரிசன் முற்றிலும் தப்பா தான் இருக்கிறதுனால ஒரு வாதத்துக்கு சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்ய வரீங்க அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் செய்ய வரீங்கன்னா குடும்பமாக வாங்கலாம் கூப்பிடுறீங்கல்ல, குடும்பமா வந்து என்னங்க குடும்பமா இருங்கன்னு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவருடைய குடும்பத்தில் யார் யார் என்னென்ன பதவியில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் பட்டியலிட்டார், என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் சேர்ந்தவங்களும் குடும்பமா இருக்கிறாங்க. குடும்பமா இருக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கோ ஒரு டீ கடை வச்சிருக்கிற அண்ணாச்சிக்கோ என்ன சார் பிரச்சனை? மக்களுக்கான பிரச்சனைங்கிறது ஊழலற்ற நிர்வாகம். நீங்க யாரும் அது குறித்து பேசிய மறுக்கிறீங்க. திருமதி வி கே சசிகலா அவர்கள் இவ்வளவு பெரிய ஊழல் செய்திருக்கிறார், திரு டிடி தினகரன் அவர்கள் மீது இந்த மாதிரி முறைகேடு இருக்குது அல்லது இந்த அமைச்சர் மீது இந்த முறைகேடு இருக்குது, எங்க மேல எந்த வழக்கம் இல்லை, அதனால நாங்க அவங்களை விமர்சிக்கிறோம், நீங்க யாருமே சொல்ல மறுக்கிறீங்க. எங்களுக்கு அவங்களை பிடிக்கல, ஏன் பிடிக்கல, அவங்க குடும்பம் இருக்கக்கூடாது, அதான் ஏன் இருக்கக்கூடாது, அதுக்கான பதில் எதுவுமே இல்லை. நான் கேட்கறது, நீங்க வித் எவிடன்ஸோட இன்னென்ன தவறுகள் அவர்கள் மீது இருக்கிறது, அவர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லுங்க அப்படிங்க. இல்ல, இப்ப நாங்க தவறுகளை பட்டியல் போட்டு இந்த வந்து இந்த விவாத மேடையில நாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மாவால் அடையாளப்பட்ட இல்ல கேளுங்க, அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைமை இருக்கும்போது நீங்களா ஒரு தலைமையை எதிர்கொண்டு வரீங்க. நான் என்கிட்ட என் பதவி கொடுங்க, நீங்க அது டைரக்டா அப்படி கிடையாது. நீங்க வந்து அப்ப பொதுக்குழுவையோ அல்லது செயற்குழுவையோ கூப்பிட்டு நீங்க மக்கள்கிட்ட தேர்ந்தெடுத்த ஒரு தலைமையை கொண்டு வாங்க. மேல நீங்களே வந்து உங்களை வந்து ஒரு மூத்த சகோதரியா தான் நாங்க கொண்டாந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்குறோம். நீங்களே வந்து உங்களை சார்ந்தவங்களே துணை பொதுச்செயலாளர் ஆக்குறீங்கன்னா அப்ப அப்படியே தொடர்ந்து போனுச்சுன்னா அப்புறம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது?
சொல்லுங்க, நிறைவு கருத்து. அவருக்கு சிஎம் கன்னியூ பண்ண சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. யாரு பொதுச் செயலாளர், யாரு துணை பொதுச் செயலாளர், அவரை தூக்கிட்டாங்கிற ஒரு ரீசனை தவிர வேற எந்த தவறும் இந்த கட்சி செஞ்சதா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஆள 3 தடவை கொண்டு வந்திருக்காங்க. தப்புங்கிறீங்களா? அவரை என்ன தப்பு அதுல? என்ன ஒரே ஆள தெரியல சார். அவர் திமுக கூட உறவு இருக்குன்னு அம்மா சொன்னப்ப யாரும் நம்பல. ஆனா அவரே சட்டசபைகளை நுழையும் போது மொத்த திமுக காரங்களும் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப கைதட்டி வரவேற்று வாங்கன்னு சொன்னாங்க. அவருக்காகத்தான் அவ்வளவு பிரச்சனைகள் ஸ்டாலின் சார் பண்ணாரு, திமுக பண்ணாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு லிங்க் இருக்குன்னு அம்மா சொன்னதுல என்ன தவறு? நிறைவு கருத்து ராவடிக்குமார், இது என்ன ஆகும் இறுதியில்? அதை மட்டும் சுருக்கமா முடிங்க. இணைவீர்களா? என்ன நடக்கும்? இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்னது போல 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ தீபா கணவர்லாம் சேர்த்தீங்கன்னா 5 கூட ஆகலாம் அப்படின்னு அதெல்லாம் உங்க கற்பனை. இன்னைக்கு அண்ணா திமுக ஒன்னா தான் இருக்கு, பிளவு எதுவும் இல்லை. பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலர் கருத்து வேறுபாட்டால் வெளியேறி இருக்கிறார்கள், பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இன்னைக்கு கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் உணர்வோடு இருக்கிற அத்தனை பேரும் அதில் ஈடுபடுறோம். அதில் ஒவ்வொரு நிலையில் அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்சியை முடக்க வேண்டும், இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நீங்க கூட கேட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி சொன்னீங்க, இப்ப திமுக சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்ல வேண்டிய காரணத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க. அவங்க சொன்னாங்க இந்த திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற போகிறோம் சொன்னாங்க. நாங்க அந்த இடத்தை பிடிக்க போறோம் சொன்னாங்க. நான் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்த நிலையில சமீப காலமா அவங்களுடைய பேச்சு என்னன்னா, அண்ணா திமுக அழிந்து விட்டது, திமுக அழிய போகிறதுன்ற புது கோஷத்தை எழுப்பியிருக்காங்க. அப்போ அழிந்து விட்டதுன்றது அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைகளை எழுப்புகின்ற ஒரு சிலரை நம்பி அவங்க சொல்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய தேர்தல் சின்னம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இணைவீர்களா? அது மட்டும் இணைவீர்கள். இணைவது என்பது, ஒற்றுமை என்பது ஒரு எந்த வகையில் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றியவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பணியாற்றியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்துவதுதான் நோக்கம். இதில் யாரையும் விடுவித்து புறக்கணித்து யாரையும் ஒதுக்கி வைத்து செய்வது என்பது இது பிளவுக்கு வழிவகுக்கிற முயற்சியை தவிர கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதில்லை. புரிஞ்சிருக்கும். அவர் சொன்னதோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? ஒரே வார்த்தை, எங்கள் நிபந்தனை நிறைவேறப்பட்டால் கண்டிப்பாக இணையும். சரி, நன்றி. மூவருக்கும் அரங்கில் இருந்த மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல நேரடியாக அவங்க அதைத்தான் சுட்டி காட்டிட்டாங்க. திருமதி வி.கே. சசிகலா அவர்களையோ அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்களையோ கட்சிகளின் பொறுப்புகளிலிருந்து நீக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதை தவிர்த்து அந்த நிபந்தனையை வைக்கலைன்னா இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இதனுடைய உட்பொருள். அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இணைவிற்கான சாத்தியம் என்பது ஓபிஎஸ் தெளிவான வாதமாக இருக்கிறது. பார்க்கலாம். 2வது அமர்வில் நம்முடைய விவாத பொருளாக இருக்கிறது, அணிகள் சேர்ந்தாலும் இவர்கள் புனிதர்கள் ஆகிவிட மாட்டார்கள், சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு